வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம். மலையக தொடருந்து சேவைகள் பாதிப்பு. உதயமானது கிழக்கு தமிழர் கூட்டணி. பிள்ளையான் வியாழேந்திரன் ஒரே அணியில் சங்கமம். முதியவரை காப்பாற்றச் சென்ற நபர் அடித்து கொலை. நாட்டில் தொடரும் பயங்கரம். லஞ்சம் வாங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. இனி விரிவான செய்திகள். அஸ்வெசும பயனாளிகளான முதியவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பை இன்றைய தினம் தேசிய முதியோர் செயலகம் விடுத்துள்ளது. இதன்படி அஸ்வெசும திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி 3000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறித்த பணத்தை பெற முடியும் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நலன்புரி நன்மைகள் சபை இலங்கை வங்கிக் கணக்குகளுக்கு இடையேயான கொடுப்பனவு முறை தொடர்பான அமைப்பின் மூலம் நலன்புரி குடும்பங்களில் 70 வயதுக்கும் மேற்பட்ட நபர்களின் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகைகளை வரவு வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகள் வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் 6000 மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டியில் இருந்து பதுளையை நோக்கி புறப்பட்ட சரக்கு தொடருந்து ஒன்று நானுஓயா தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டதில் மலையகத்திற்கான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தொடருந்து இன்று அதிகாலை கண்டியிலிருந்து பதுளை நோக்கி புறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நானுஓயா தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காலை 10 மணி அளவில் தடம் புரண்டுள்ளது. இதனால் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தொடருந்தில் பதுளை நோக்கி பயணித்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணிகளும் சிரமங்களுக்கு உள்ளாகினர். இதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடருந்து திருத்த குழுவினர் மேற்கொண்டு வருவதாக நானுஓயா தொடருந்து நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபீட்சத்தையும் கருத்தில் கொண்டு பல்லின சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் வண்ணம் பலமிக்க அரசியல் சக்தியொன்றினை கட்டமைக்கும் முயற்சியின் பேராக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு இன்று உதயமானது. இதன் முதற்கட்டமாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று காலை 10 மணி அளவில் மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இந்த ஒற்றுமைக்கான பயணத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டியிட உள்ளதோடு எதிர்காலத்தில் பல்வேறு தமிழ் அரசியல் கட்சிகளையும் சிவில் சமூக ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து அதனூடாக எதிர்காலத்தில் கிழக்கு தமிழர்களின் அரசியல் சமூக பாதுகாப்பு அரணாக பலம் பொருந்திய கட்டமைப்பாக இது செயற்படவுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடும் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலபிள்ளை பிரசாந்தன், முற்போக்கு தமிழர் கழக செயலாளர் யோகநாதன் ரொஸ்மன் உட்பட குறித்த இரு கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் மாவட்டகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வேஉட பிரதேசத்தில் பொல்லால் மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்டகம போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. மாவட்டகம வேஉட பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய தந்தையொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட தந்தையின் வீட்டிற்கு அருகில் சென்ற கும்பல் ஒன்று முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதனை அவதானித்த தந்தையும் மகனும் குறித்த முதியவரை காப்பாற்றுவதற்கு முயன்ற போது அந்த கும்பல் தந்தையை பொல்லால் மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். காயமடைந்த தந்தை மாவட்டகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை மாவட்டகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆராய்ச்சி கட்டுவ காவல் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் 1500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டுள்ளார்.
பண்டாரஹேனவில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நேற்றைய தினம் லஞ்சம் ஒழிப்பு இடம்பெற்ற போது லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகளால் அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அடிப்பளவைச் சேர்ந்த ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. புகார்தாரர் வெளிநாடு செல்வதற்கு தேவையான போலீஸ் அனுமதி அறிக்கையை வழங்க லஞ்சம் கேட்டதாக போலீஸ் கான்ஸ்டபிள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம். மலையக தொடருந்து சேவைகள் பாதிப்பு. உதயமானது கிழக்கு தமிழர் கூட்டணி. பிள்ளையான் வியாழேந்திரன் ஒரே அணியில் சங்கமம். முதியவரை காப்பாற்ற சென்ற நபர் அடித்து கொலை. நாட்டில் தொடரும் பயங்கரம். லஞ்சம் வாங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.